வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிலரெல்லாம் வந்து சில ஆங்கில வார்த்தைகள பத்தி கேட்டிருந்தாங்க. இத எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பொருள் என்ன? உச்சரிப்பு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்சியேஷன் ப்ரொனவுன்சியேஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ்க்கு பாருங்க. ப்ரொனவுன்சியேஷன். ஸோ அங்க நவுன்ன்ற மாரி உச்சரிப்பு வருது. ஆனா நம்ம வந்து என்ஓயு போடக்கூடாது. நவுனுக்கு வர மாரி போடக்கூடாது. என்யூஎன் போடணும். என்யூஎன் ப்ரொனன்சியேஷன். ஸோ சில வார்த்தைகளுக்கான உச்சரிப்புகளையும் சில வார்த்தைகளையும் கேட்டிருந்தாங்க. அதற்கான பொருளையும் உச்சரிப்பையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மெலஸ்டேஷன் மொலஸ்டேஷன் மொலஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மெலஸ்டேஷன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான செயல் செய்கிறது. குழந்தைகளில் வந்து பாலியல் ரீதியாக வந்து தவறாக உபயோகப்படுத்துறதுக்கு மொலஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதையே வந்து சட்ட ரீதியாக சொல்லணும்னு சொன்னால் நான் மொலஸ்டேஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நான் மொலஸ்டேஷன் ஆர்டர். ஆர்டர்னா ஒரு லாலேருந்து ஒரு சட்டம் வாங்கிட்டு வருது. அதாவது சட்டம்னா சட்டப்பிரகாரம் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருது. நான் மொலஸ்டேஷன் ஆர்டர். நான் மொலஸ்டேஷன் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வர்றது. இந்த ஆர்டர் வந்து கோர்ட்டால் தான் வந்து கொடுக்க முடியும். இந்த ஆர்டர் பிரகாரம் இந்த கோர்ட் இந்த ஆர்டரை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த யார் வந்து வாங்கினாங்களோ அந்த ஆர்டருக்கு அவங்க வந்து யார் மேலே வாங்கினாங்களோ அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. அப்போ வந்து இல்லை மனைவிக்கு வந்து துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு உபயோகத்தில் இருக்குன்றது தெரியாது. இந்த நாட்டில் வந்து அதிக அளவில் வந்து உபயோகத்தில் இருக்குது. ஸோ ஒரு கணவன் வந்து கண்டபடி பேசக்கூடாது, அடிக்கக்கூடாது மனைவியை. யாருக்குமே வந்து யாரையும் அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலாக பண்ணுறது ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செய்யும்போது இந்த நாட்டில் வந்து 9999 சொல்லுவாங்க. அதுக்கு கால் பண்ணால் வந்து காவல்துறையினர் போலீஸ் உடனே வீட்டுக்கு வருவாங்க. இந்த நாட்டில் இருக்க போலீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பயம் இல்லாமல் வந்து பெண்கள் எல்லாம் கூப்பிடலாம். அவர்கள் வந்து எந்த விதத்துலையும் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க. ரொம்ப மதிப்போடு அன்போடு நடந்துப்பாங்க. நீங்கள் காவல் நிலையத்துக்கு போனாலும் வந்து எந்த லஞ்சமும் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து சட்டப்பிரகாரம் வந்து பெண்களையும் குழந்தைகளையும் யாருக்கு ஆபத்து இருக்கோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு உடனடியாக வந்துடுவாங்க. அதன் பிறகு வந்து வாக்குமூலம்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் ஆணை அவருடைய கணவரை கைது செய்து கொண்டு போய் அவங்களையும் விசாரிப்பாங்க. அவங்க பக்கத்தையும் கேட்பாங்க. எல்லாமே அன்பான முறையில் தான் நடக்கும். யாரையும் அடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழாக இருக்கிறவங்களா இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் வைப்பாங்க. மொழிபெயர்ப்பாளர் வந்து காவல்துறையினர் என்ன ஆங்கிலத்தில் பேசுகிறாங்களோ அதை அவங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து அவங்க வந்து விசாரணையெல்லாம் நடத்தி எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் மொலஸ்டேஷன் ஆர்டர்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கோர்ட்லேருந்து வாங்கினாங்கன்னு சொன்னால் அந்த கணவர் வந்து அவங்கக்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது. எந்த விதத்துலேயும் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ யார் மூலமாகவும் வந்து அவங்க தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் வந்து அவங்க நீதிமன்றத்தோட ஆணையை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க. மதிக்காமல் அதை வந்து ப்ரீச்னால் என்ன சொல்கிறது, அது அந்த ஆணையை மதிக்காமல் ப்ரீச் BREACH ப்ரீச் பண்ணுறது, மீறி நடக்கிறது, ஆணையை மீறி நடக்கிறது அப்படின்னும் போது அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மிக முக்கியமாக வந்து யார் மூலமாகவும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுக்கு பேர் நான் மெலஸ்டேஷன் ஆர்டர். ஸோ மெலஸ்டேஷன்றது வேறு பொருள். அதாவது வந்து குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் பண்ணுறது, அதற்கு மொலஸ்டேஷன். இது யாருக்கோ பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த நாட்டில் ஆண்களும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி வராங்க.
ஸோ அதனால் இது நான் மொலஸ்டேஷன் ஆர்டர்னு வாங்குவாங்க. அப்போ வந்து முடிவு எடுக்கிற வரைக்கும், விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த மனைவி கிட்டேயோ யாருக்கு போட்டாங்களோ அவங்ககிட்ட தொடர்பு கொள்ளக்கூடாது. ஸோ நம்ம குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்களா, நீ என்ன ஒரு பொண்ணா இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. நீ வந்து கணவரை பிரிஞ்சு இருக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து குடும்பங்கள் மூலமாக வந்து அவர் தொடர்பு கொண்டாலும் அவருக்கு தான் ஆபத்து. பெண்களுக்கு ஆபத்து கிடையாது, அவருக்கு தான் ஆபத்து. இதை வந்து ஆண்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இந்த நாட்டில் இந்தியாவில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மீறிடலாம். இந்த நாட்டில் வந்து அதை ப்ரீச் பண்ணீங்கன்னு ஆகிடும். இதுதான் நான் மொலஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இன்ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் மொலஸ்டேஷன்ற மாதிரி இன்ஜங்ஷன் சொல்லிட்டு அதுவும் கிட்டத்தட்ட வந்து இன்ஜங்ஷன். ஸோ நான் இது பண்ணும்போது வந்து சின்ன ஃபாண்ட் ஆகிடுது. உங்களுக்காக நான் பெரிய ஃபாண்ட்டாக போட்டு வச்சேன். ஓகே, நம்ம இப்போ அதை வந்து போடலாம். ஹோமில் போயிட்டு 36 அப்படி மாற்றுவோம். ஓகே, அப்புறம் ஓகே ஆகிடும். ஸோ இன்ஜங்ஷன். இந்த இன்ஜங்ஷனும் வந்து நான் மொலஸ்டேஷன் ஆர்டர் மாதிரி தான் அதுவும். ஸோ இன்ஜங்ஷன்றது வந்து அதுவும் ஒரு கோர்ட் ஆர்டர். அதாவது வந்து விக்டிம்ஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள். டொமஸ்டிக் அப்யூஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் அப்யூஸ்லேருந்து வீட்டில் வந்து நடக்கிற வன்முறை அதிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வாங்குகிற ஆர்டர் இது. ஸோ இன்ஜங்ஷன்றது பொதுவாக வந்து ஒரு செயலை வந்து அவங்க செய்யக்கூடாது, எந்த செயலோ அது எதற்கு வேணாலும் நீங்கள் இன்ஜங்ஷன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சட்ட ரீதியான வார்த்தைகள். இன்ஜங்ஷன். ஸோ நம்ம ஜங்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 2 சந்திப்பு முனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஜங்ஷன் உச்சரிப்பு எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜங்ஷன், மொலஸ்டேஷன், நான் மொலஸ்டேஷன் ஆர்டர். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை கேட்டிருந்தாங்க, போனர் அப்படின்னு சொல்லிட்டு. போனர் அப்படின்னா என்ன? ஸோ இதுவும் வந்து ஒரு தவறுதலானது. போன் தான் வந்து போனாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, போனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஈல வந்திருக்கு, அதாவது எலக்ட்ரானிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போனர்னும் போது எலக்ட்ரானிக்காக ஆன்லைனில் அந்த மாதிரி இது பண்ணுறது. இது வந்து ஒரு தவறுதலானது. சில சமயங்களில் வந்து இங்கே அலுவலகத்தில் வந்து சிலர் வந்து கணினியை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி போன், அதாவது வந்து பாலியல் ரீதியாக வந்து உடுப்புகள் எல்லாம் இல்லாமல் இருவரும் வந்து ஒரு பாலியல் ரீதியாக செய்கின்ற செயல் தான் வந்து போனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக பார்க்குறாங்கன்னா, அவர்களுக்கு வந்து ஒரு உணர்வு என்ன சொல்கிறது ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி போனோகிராஃபி எல்லாம் பார்க்குறாங்க. இது தவறானது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இதை மாதிரி வந்து அலுவலகத்தில் வந்து சிலர் பார்த்து, நான் இதை ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான், அவர்களை வந்து வேலையிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அலுவலகத்தோட கணினியை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறது. பொருளும் புரிந்து கொள்ள வேண்டும், உச்சரிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், களவும் கற்று மற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களவும், ஏன் களவும் கற்று வந்து மறன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தங்க வந்து எப்படி வந்து திருடுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க எப்படி திருடி இருப்பாங்கன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதற்காக தான் வந்து களவும் கற்று மற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து திருடக்கூடாது, அதை மற்றவர்கள் எப்படி திருடுவாங்க அப்படின்றது தெரிந்து கொள்வதற்காக அதை பற்றி கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும். அதனால இந்த வார்த்தை போனர், போனோகிராஃபி இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. அதாவது வந்து படித்து கொண்டு மறந்துவிட வேண்டும் இதெல்லாம். ஸோ எப்போதுமே நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய செயல்கள் எத்தனையோ நம்ம வரலாறில், தமிழில் எத்தனையோ வரலாறில் இருக்குது.
பெண்ணாலேயும் இந்த காமத்தாலேயும் போதையினாலேயும் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பதவிகள்லேருந்து எல்லாமே இழந்திருக்காங்க. இந்திரன் முதல் கொண்டு இல்லையா, முனிவர்கள் முதல் கொண்டு. அதனால் வந்து இந்த மாதிரி தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஸோ பொருளுக்காக தெரிந்து கொண்டீர்கள். ஸோ அடுத்தபடியான வார்த்தை வந்து பெர்பட்ரேட்டர். பெர்பட்ரேட்டர். ஸோ இது வரைக்கும் பிஆர்பி வரைக்கும் பெர்பட்ரேட்டர் அப்படின்னா குற்றம் செய்கிறவங்க. என்ன கிரைமோ என்ன குற்றமோ தகாத செயல்கள் கொடூரமான செயல்கள் செய்கிறவங்க வந்து பெர்பட்ரேட்டர், குற்றம் புரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போகும் பட்சத்தில் ஒரு டொமஸ்டிக் அப்யூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ்னால், டொமஸ்டிக்னால் வீட்டில் வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ், அதை புரிந்த ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவர் பெர்பட்ரேட்டர்னுவாங்க. அந்த ஆண் வந்து குற்றம் புரிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்பட்ரேட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றதையும் பார்ப்போம். டொமஸ்டிக் வயலன்ஸ், DOMESTIC, டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ வயலன்ஸ்னால் வன்முறை, VIOLENCE, ஓகே, violence, VIOLENCE, violence. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக்னால் வீட்டில் வந்து பெண்ணை வந்து அடிமைத்தனம் படுத்துறது, அவர்களை அதாவது வேபலாக வாயை திட்டுறது, தேவையில்லாததெல்லாம் செய்யி திட்டுறது. ஸோ நீ என்ன ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா, ஊர் பொறுக்கி, இந்த மாதிரி எல்லாம் திட்டுறாங்களே, இதெல்லாம் தவறுதல். ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நேம் காலிங். ஒரு பேரை வச்சு அவங்களுக்குன்னு சொல்கிறது வந்து தேவர் அடியார்னு சொல்லுவோம் இல்லையா, தேவர் அடியார்களை வந்து தவறுதலான சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டாலும் அதுவும் வந்து ஒரு கட்டுப்பாடு, பெண்ணை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம், வன்முறை பண்ணுறதுன்னு சொல்லி அர்த்தம். ஃபைனான்ஷியலாக வந்து காசு வந்து இவ்வளோ எடுத்து கொடுக்குறது, எதனாலும் அவங்கள கேட்கணும், அவங்கள நம்பி இருக்கிறது, இதெல்லாம் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி உடுப்பு உடுத்தணும், இந்த மாதிரி உடுப்பு தான் உடுத்தணும், அது மாதிரியெல்லாம் போடாத அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து எதையுமே வந்து சொல்ல முடியாது. அவர்களுக்கு என்ன விருப்பமோ அவர்கள் அதை அணிந்து கொண்டு போகலாம். அதை அணிந்து கொண்டு போகும்போது ஆண்கள் வந்து அதை பார்த்து வந்து கிண்டல் செய்யக்கூடாது. இந்தியா நாட்டில் கிண்டல் செய்கிற மாதிரி இந்த நாட்டில் அந்த மாதிரி செய்ய முடியாது. யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வெள்ளைக்காரர்கள்லாம் நீங்கள் என்ன மாதிரி உடுத்திக்கிட்டு போனாலும் சரி, அவர்கள் உங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள். இந்திய நாட்டிலலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மூடி மறைத்து கொண்டு நடந்து போக வேண்டும். அப்படியெல்லாம் போனால் எல்லோரும் வந்து முறைச்சி பார்ப்பாங்க, ஸ்டேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த நாட்டில் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் அணிந்து கொண்டு போகலாம். நீங்கள் அணிஞ்சிட்டு போகிறது வந்து அவங்க மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக அணியலை. ஸோ மற்றவங்களாம் நினச்சிக்கிறாங்க, இந்திய நாட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் நினச்சிப்பாங்க நம்ம பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில சமயத்தில் வந்து வண்டியில் ஏதானு வந்து போயிட்டே இருக்கும்போது தொங்கிக்கிட்டே போகிறாங்கன்னா, உன் தோல்லையா தொங்குறேன்னுவாங்க. ஏன்ப்பா தொங்கிட்டு வரேன்னா, உன் தோல்லையா தொங்குறேன்னு கேட்பாங்க சில தேவையில்லாத வாலிபர்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே பேசுகிறோம்னு சொன்னால், டொமஸ்டிக் வயலன்ஸுன்ற பெண்களுக்கு வன்முறை பண்ணுறீங்க அப்படின்றதில் அவர்களை, ஆண்களை கைது செய்து அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதில் போய் என்னென்ன முறையில் நீங்கள் பெண்கள்கிட்ட நடந்துக்கணும், எது கட்டுப்பாடு, ஒரு உங்களுக்குள்ள பிள்ளைகள் முன்னாடி வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கூடாது, அடிச்சுக்கக்கூடாது. ஏன் அப்படி அடிச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஏன் சொல்கிறாங்கன்ற காரணம் உங்களுக்கு தெரியுதா? முதலாவது, குழந்தைகளை பெற்றது வந்து குழந்தைகள் வந்து நம்மக்கிட்ட அவங்க இந்த உலகத்துக்கு வரணும்னு கேட்டுட்டு வரல. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்தவங்க அனைத்துமே யாருமே வந்து இந்த உலகத்தில் வரணும்னு கேட்டுட்டு வரல. நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள், இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்தார்கள். அப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது, நம்மளை நன்றாக பாதுகாக்க வேண்டியது. வெறும் சாப்பாடு போட்டால் பத்தாது, உணர்வு பூர்வமாகவும் அவர்களுக்கு நம்மை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஸோ அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தினமும். அதை குழந்தைகள் சிறு வயதில் பார்க்கும்போது அவர்களுடைய, ஏன்னா வந்து 16, 18 வயது வரைக்கும் வந்து
குழந்தைகள் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். 16 வயதுக்கு மேலே அடல்ட்டு. ஆனாலும் 18 வயதுக்கு மேலே வரைக்கும் தான் வந்து 18 வயதுக்கு மேலே தான் வந்து அவங்க பூர்ணமான அடல்ட்டாக எடுப்பாங்க, கணக்கில் எடுப்பாங்க. அப்போ கூட 18 வயதில் கூட பிள்ளைகளுக்கு வந்து அடல்ட் ஆகவில்லை. ஸோ அப்போ அவர்களுடைய உணர்வுகளை பாதிச்சிடும். முதலாவது அவர்கள் படிப்பில் அவர்களால் கவனம் செலுத்த முடியாது. அவர்களால் வெளியில் பேச முடியாது. அம்மாவுக்கு எதுவும் நடந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு எதுவும் நடந்துருமோ அப்படின்ட்டு அது அவங்களுடைய உணர்வில் பாதிச்சிச்சுன்னா அவங்களுடைய படிப்புகள் எல்லாம் கெட்டு போயிடும். பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது. அடுத்தபடியாக வந்து ஒரு ஆண்மகனாக இருக்கும்போது ஆண்மகன் இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸை பார்த்து கொண்டே வந்தால் நாளைக்கு அவன் திருமணம் செய்து கொண்டு போகும்போது அவனுக்கு வருகின்ற மனைவியையும் அவன் அப்படித்தான் நடத்துவான். அப்படி அந்த என்ன சொல்கிறது, உணர்வுபூர்வமாக அவங்களுக்கு வந்து அது அப்படி பதிஞ்சிடும் மனசில். இந்தியாவில் பாருங்கள், அவங்கவுங்க அது வந்து சில படிக்காதவர்கள் படித்தவர்களும் செய்கிறாங்க. படிக்காதவர்கள் மது அருந்திவிட்டு பெண்ணை இழுத்து போட்டு நடுத்தருவில் போட்டு அடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அதை ஆண்மகனாக இருக்கும்போது அதை பார்த்தான் அதை தொடர்ந்து பரம்பரையாக வளர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வர பெண் மனைவியையும் நாம் இப்படி தான் வந்து செய்கிறது சரி அப்படின்னு அவனுக்கு தோணும். இதை பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளை பார்த்து கொண்டிருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு என்ன தோணும்னு சொன்னால், ஓகே அம்மா அடி வாங்கிட்டு இருந்தாங்க, அப்பா அடிக்க அதே மாதிரி நாமும் அடி வாங்கி கொண்டு இருக்க வேண்டும் நாம் வாழப்போகின்ற வீட்டிலேன்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ஸில் சொல்லி தருவாங்க. அது பல காரணங்கள் இருக்குது. இது ஒரு காரணம். அடுத்தபடியாக வந்து ஆண்களுக்கு வந்து உடலில் வந்து வலிமை இருக்குது, அதிக வலிமை இருக்குது பொதுவாக. ஸோ குறைந்தபட்சம் 5% பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்கலாம் இந்த காலத்தில். ஸோ அப்போ வந்து படாத இடத்துல பட்டு போச்சுன்னா உயிரிழப்பு நேரிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உயிரும் போயிடுது. ஸோ அந்த உயிரிழந்ததுனால அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். யார் அந்த செயலில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கும், அவங்களுடைய மனசாட்சியும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நிறைய தமிழ் குடும்பத்தினர் மற்ற இனத்தவர்களும் வருகின்றார்கள். அவர்களும் வந்து அவ்வளவு எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நான் தொடர்பு கொண்டது கிடையாது. தமிழ் குடும்பங்களோடு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நான் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால எனக்கு நிறைய தெரியும். இந்திக்காரங்களும் அந்த மாதிரி இருக்காங்க, பல இவங்களும் இருப்பாங்க. எனக்கு அவங்கள பற்றிலாம் வந்து அவ்வளோ அளவுக்கு எனக்கு தெரியாது. வெள்ளைக்காரர்களை பற்றி தெரியும், நம்ம இனத்தவர்களை பற்றி அதிகமாக தெரியும். ஏன்னா அவர்களுடைய நான் வந்து தொடர்பு கொண்டு இதெல்லாம் கேட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறதுனால, இப்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலாவது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி தெரியாமல் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு சிறைச்சாலையில் கூட போயிருக்காங்க. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது வந்து நடந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஒரு ஆண் வந்து இறந்தே போயிட்டார். ஏன்னா அவர் வந்து மதுவெல்லாம் அருந்திக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி வீட்டில் வந்து 3 குழந்தைகள் இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் நடந்து கடைசியில் அவரை சிறைச்சாலையில் போட்டு அவருக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்து என்ன சொல்கிறது, அவங்க அப்பா இருக்கார். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வயதானவர், அவர் இருக்கின்றார். மகன் இறந்து போயாச்சு. ஸோ இதை மாதிரியெல்லாம் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் வந்து மிக முக்கியம் வந்து வன்முறையை தவிர்க்க வேண்டும். பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தைகள் எதிர்க்க சண்டை போடக்கூடாது. தனியாக அமர்ந்து இருவரும் கலந்து பேசணும். இப்போ உங்களுக்கு கோவமாக இருக்குன்னா உடனடியாக டமாலில் கதவை சாத்திட்டு போகக்கூடாது. இப்போ எனக்கு கோவமாக இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன், என் கோவம் தனியட்டும், 5 நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு நேரத்தில் அமைதியாக உட்காந்து இதுக்கு முடிவெடுப்போம். அப்படி இருவரும் வந்து தன்மையாக பேசி முடிவெடுக்க வேண்டும். ஸோ ஒருவரும், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இருவருக்குமே வந்து உரியது. அடுத்தபடியாக இந்த மாதிரி வந்து
குழந்தைகள் வந்து இதை பார்த்து கொண்டே இருக்கும்போது, ஏற்கனவே இதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன், குழந்தைகள் கருவிலிருந்தே அவர்கள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக தான் ஒருத்தவங்க நல்ல பாடல்களையே கேட்டுட்டு இருந்தா, அவங்க பிறக்கிறது அப்படியே பாடலோட, இசை தத்துவத்தோட அவங்க பிறக்கலாம். அ ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு அப்படின்னு மொழிகளோடு பேசிக்கிட்டு இருந்தா, அந்த மாரி மொழியிலயும் வருவாங்க. இந்த மாரி வந்து நல்ல கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா, குழந்தை நல்ல நல்ல குழந்தையாக பிறக்கும். பிரகலாதன் கதையும் நமக்கு தெரியும் இல்லையா? அதை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், பிரகலாதன கதை பற்றி. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து இது பெண், அதாவது வந்து தாயார் கருவுற்று இருக்கும்போது இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த குழந்தையும் உணர்வுபூர்வமாக பாதிக்கப்படுகின்றது. அம்மாவுக்கு என்ன உணர்வு இருக்கோ அது அந்த வைப் அவங்களுக்கும் போகும். அப்பாவுக்கு இருந்தாலும் அந்த வைப் போகும் அவங்களுக்கு. அதனால் வந்து பலர் வந்து என்ன சொல்கிறது, டெவலப்மெண்டல் வளர்ச்சி வந்து மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. பேச முடியாமல் தெத்துவாயாக போயிட்டுருப்பாங்க. ஸ்டாமரிங்னு சொல்லுவோம், STAMMER, ஸ்டாமர்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டாமரிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து இப்போ ஒரு வயதில் எடுத்து நட வைக்கணும், அம்மா அப்பா அப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தத்தா அப்படிலாம் பேசணும்னா அந்த வளர்ச்சிகள் எல்லாம் வந்து தடைப்பட்டுடும். இந்த வன்முறையை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் கண்டிருந்தார்கள் என்றால், இதை போல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த உலகத்தில், இந்த யூகேயில் வந்து, இந்த நாட்டில் வந்து மிக மிக குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு சப்போர்ட் செய்கிறது, இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஸோ பெண் வந்து அப்படி வந்து அந்த குறையை வந்து மறைத்து கொண்டு, ஆணுக்கு வந்து தன்னுடைய கணவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைத்து சொன்னால், அப்போ அதுவும் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து நன்றாக, குழந்தைகளின் நலனை வந்து நீங்கள் பராமரிக்க மாட்டீங்க, அதனால் உங்களிடம் குழந்தைகள் இருப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்களில் அவங்க பல ஆராய்ச்சிகளெல்லாம் நடத்திட்டு தான் குழந்தைகளை மற்றவங்களோட கொண்டு போய் விடுவாங்க. ஃபாஸ்டர் கேரிங்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுவாங்க 18 வயது வரைக்கும். இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல குடும்பங்கள் வந்து பொதுவாக இலங்கை குடும்பத்தினர் வந்து இதனால், இலங்கையிலேருந்து வந்தவங்க வந்து நிறைய பாடுபட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெண் வந்து கணவனுக்கு இந்த எப்போ வெளியில் போயிடுச்சோ, நம்ம வீட்டு விஷயம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னும்போது, இனிமேல் நடக்கலை, அவர் கூட நான் போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னாலும், அந்த பெண்ணிடமிருந்து, அந்த பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு போய், பிரித்து கொண்டு போய் மற்றொரு வீட்டில் வளர்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு கேஸையும் ஒவ்வொரு கேஸ் பிரகாரம் அவங்க ஆராய்ச்சி செய்து தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அடுத்தபடியாக ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இந்த நான் மொலஸ்டேஷன் ஆர்டர், இன்ஜங்ஷன் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு நீதிமன்றத்து மூலமாக வந்து பெண்கள் மையமும் இருக்குது, அவங்களும் வந்து வாங்கி தருவாங்க. ஸோ இப்போ நான் மொலஸ்டேஷன் ஆர்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வார்த்தை ஃப்ராட்ரிசைடு. ஃப்ராட்ரிசைடு 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 ஃப்ராட்ரிசைடுனா என்னென்னா வந்து, சைடுனாலே வந்து சிஐடிஇ, சைடுனாலே வந்து உயிரை வந்து மாய்க்கிறது. ஸோ சூசைட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். ஸோ தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறது வந்து சூசைட்னு சொல்லுவோம். ஸோ ஜெனசைடு, ஸோ எது இந்த சைடு வந்தாலும் அழிக்கிறது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லிக்கும் இருக்குது இல்லையா? பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் சைடு தான் சொல்லுவாங்க. பெஸ்டிசைடு, PESTICIDE, பெஸ்டிசைடுன்னு சொன்னால் பூச்சிக்கொல்லி மருந்து. PESTICIDE, பெஸ்டிசைட், பெஸ்டிசைட்ஸ். ஓகே. ஸோ இப்படி போட்டால் வந்து இந்த சைடில் இருந்து சிஐடின்னு முடிகிறது எல்லாமே வந்து உயிரை அழிக்கிறது, கொலை பண்ணுறது, கீழ் பண்ணுறது, அதுதான். இப்போ ஃப்ராட்ரிசைடுன்னும் போது உடன் பிறந்தவர்களை கொலை பண்ணுறது. அது தமையனாக இருக்கலாம், தமக்கையாக இருக்கலாம்,
உடன் பிறந்தவர்கள், தங்கையோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ அவங்களெல்லாம் வந்து கொலை பண்ணுறது வந்து ஃப்ராட்ரிசைடு. வேறு ஏதான வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? பெஸ்டிசைட், ஜெனசைட், ஃப்ராட்ரிசைட். வேறு என்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது? மேட்ரிசைடு, அம்மாவை கொலை பண்ணுறது மேட்ரிசைடு, MATRICIDE மேட்ரிசைடு. பேட்ரிசைடுனா அப்பாவை கொலை பண்ணுறது, ஒருத்தவங்களுடைய அப்பாவை. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறதுக்கே வந்து காதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காதில் நாராசம் காய்ச்சுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், பொருள் புரிந்து கொள்ள வேண்டும், உச்சரிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து தயவுசெய்து காஷனோட இந்த வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்துங்க. ஃப்ராட்ரிசைட், பேட்ரிசைட், மேட்ரிசைட், ஜெனசைட், பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து போன்ற வார்த்தைகள். இதற்கு முன்னாடி தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் என்ன வார்த்தைன்றதையும் சொன்னேன். ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம்னா என்னன்னு தெரியுமா? ஆண் விதை பை, அதுக்கு தான் ஒரு பை மாதிரி இருக்கிறது தான் ஸ்க்ரோட்டம்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரோட்டம். அடுத்த வார்த்தை வெயின். எப்படி நீங்கள் உச்சரிக்கிறீங்க, அதுலேருந்து என்ன வார்த்தைன்னு தெரியுதா? வெயின். ஸோ VAIN, வெயின். இன்னொரு இதுலேயும் பண்ணலாம். வெயின்னா இது நம்ம எடுக்கிற முயற்சிகள்லாம் வீணாக போகுது, உபயோகம் இல்லை, ஒன்றுத்துக்கும் யூஸ்லெஸ், ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் வந்து வெயின். ஸோ இதையே வந்து ரத்த தந்துகிகள் இருக்கு, ரத்தத்துக்கு எடுத்துகிட்டு போகுது இல்லையா? ரத்தத்தை எடுத்து போகிற இதுக்கும் வந்து வெயின்னு சொல்லுவோம். இது ரத்த தந்துகிகள், VEIN, ஒரே உச்சரிப்பு தான், வெயின். அது வெயின். ஸோ நீங்கள் நரம்பும் சொல்லலாம், வெயின்னா நரம்புகள் சொல்லலாம். நர்வ்ஸ்ன்றதும் ஒரு நரம்பு தான், இரத்த நாளங்கள், இது எல்லாமே வந்து வெயின். அடுத்த வார்த்தை ஸ்மூச். இதுதான் ஸ்மூச்சிங்னா, ஸோ ஸ்மூச்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு. ஸ்மூச்சிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு? இதுதான் ஸ்மூச்சிங். ஸோ கிட்டத்தட்ட முத்தமழை தான் ஸ்மூச்சிங்னா. ஸ்மூச்சிங், SMOOCHING. ஃபேலஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஃபேலஸ்னால் இதுதான், தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலே வந்து அவரை விதை வடிவத்தில் இருக்கிறது சிறுநீரகம், அதற்கு கீழே இருக்கிறது ஃபேலஸ், பொதுவாக ஆண் உறுப்பு. ஃபேலஸ், இது எப்படி உச்சரிக்க சொல்கிறீங்கன்னா ஃபேலஸ், PHA, ஆனால் ஃபேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேலஸ். பிளாடர், BLADDER. பிளாடர்னால் வந்து சிறுநீர் பை. சிறுநீர் வரத்துக்கு முன்னாடி அது ஒரு பையில் வந்து சேர்ந்துருக்கும். 400 ml வரும்போது சிறுநீர் நமக்கு போக வேண்டும் என்ற உணர்வு வரும். 800 ml அப்படின்றது ரொம்ப அதிக அளவு கிடையாது. 800 mlன்றது அது வந்ததுக்கப்புறம் ஒருவரால் சிறுநீரை அடக்கிக் கொள்வது என்பது கடினம். அதுதான் பிளாடர். அந்த சிறுநீர் பையில் தேங்கி இருக்கிறது தான் அந்த பைக்கு பேர் தான், சிறுநீர் பைக்கு பேர் தான் பிளாடர். BLADDER, பிளாடர். அடுத்தபடியாக கிளாண்டுனா என்னென்னு தெரியுமா? கிளாண்டுனா பொதுவாக வந்து சுரப்பிகள். உதாரணத்துக்கு தைராய்டு கிளாண்டுன்னுவோம். தைராய்டு சுரப்பிகள். இந்த மாதிரி உடலில் வந்து நிறைய சுரப்பிகள்லாம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து கிளாண்ட். ஓகே, உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா, ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் நவ் ஐ நியூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த உச்சரிப்புகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகின்றேன். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.